இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ரான் 95 பெட்ரோல் விலை உயர்த்தப்படாது, பிரதமர் உத்தரவாதம். இம்மாதம் பெட்ரோல் ரான் 95 விலை இலக்குக்கு உரிய சாமானிய மக்களை பாதிக்காத வகையில் அதன் மானிய தொகை அகற்றப்படும் என்று அரசாங்கம் அறிவித்த வேளையில் அவ்வகை பெட்ரோல் விலை உயர்த்தப்படாது என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உத்தரவாதம் அளித்துள்ளார். பெட்ரோல் ரான் 95 விலைக்கு அரசாங்கம் வழங்கி வரும் மானிய உதவித்தொகை முற்றாக அகற்றப்படும் என்று கூறப்படுவது உண்மை அல்ல என்று பிரதமர் விளக்கம் அளித்தார். மாறாக தற்போதைய விலையான லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 காசுக்கு விற்கப்பட்டு வரும் பெட்ரோல் ரான் 95 பெரும்பாலான சாமானிய மக்களை பாதிக்காத அளவிற்கு அதன் விலை நிர்ணயிப்பில் மறுபரிசீலனை செய்யப்படும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். ரான் 95 பெட்ரோல் விலை மறுபரிசீலனை செய்யப்படும் போது அது 85 முதல் 90 விழுக்காடு மக்களை பாதிக்காது என்பதற்கு தாம் உத்தரவாதம் அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் மற்றும் 2 செயற்கை துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கில் முன்னாள் ஐபிஎல் உதவியாளர் முகமது யூசுப் ரவுத்தர் விடுதலையை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் இந்த மேல்முறையீட்டு மனுவை சமர்ப்பித்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. போதுமான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டும் யூசுப் ரவுத்தரை எதிர்வாதம் புரியும்படி உத்தரவிடப்படாமலேயே அவரை விடுதலை செய்யப்பட்டதில் சட்டத்துறை அலுவலகத்திற்கு உடன்பாடு இல்லை. 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் யூசுப் ரவுத்தர் சம்பந்தப்பட்ட வழக்கின் தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்படும் என்று அது ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஜானா விபாவா திட்டத்தின் சட்டவிரோத பண மாற்றம் தொடர்புடைய நம்பிக்கை மோசடி வழக்கை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு இன்று நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த உத்தரவை பிறப்பித்த கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜமீல் ஹுசேன் இவ்வழக்கில் 3 சட்ட பிரச்சினைகள் எழக்கூடும் என்பதால் இதனை உயர் நீதிமன்றம் விசாரணை செய்வதே முறையாகும் என்று குறிப்பிட்டார். இந்த 3 சட்ட சிக்கல்களும் சாதாரணமானவை என்று நாம் முடிவு செய்துவிட முடியாது. இதனை தீர்க்கும் வல்லமை உயர் நீதிமன்றத்திற்கு உள்ளது என்று ஜமீல் ஹுசேன் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தமது தலைமையிலான அமைச்சரவையில் மீண்டும் இணைவது சாத்தியம் இல்லை என்று அறிவித்திருக்கும் முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லிக்கு அவர் தொடர்ந்து முன்னேறுவதற்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதேவேளையில் அமைச்சரவையில் மீண்டும் இணைவது குறித்து தாம் விடுத்துள்ள அறிவுறுத்தலுக்கு இன்னும் பதில் அளிக்காமல் இருக்கும் முன்னாள் இயற்கை வள அமைச்சர் நெக் நாஸ்மி நெக் அஹ்மத் தனது முடிவை மறுபரிசீலனை செய்வார் என்று தாம் நம்புவதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கடந்த மாதம் நடைபெற்ற PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் கட்சியின் துணைத் தலைவரான ரஃபிசி ரம்லி மற்றும் கட்சியின் உதவித் தலைவரான நெக் நாஸ்மி ஆகியோர் தங்கள் பதவிகளை தற்காத்துக் கொள்ள தவறியதை தொடர்ந்து இருவரும் தங்கள் வகித்து வந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இந்நிலையில் இருவருமே அமைச்சரவையில் மீண்டும் இணைய வேண்டும் என்று டத்தோ ஸ்ரீ அன்வார் அண்மையில் அறிவுறுத்தியிருந்தார். 2024ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவை பெற்ற மாணவர்களில் 1,50,557 பேருக்கு அரசாங்க உயர்கல்விக்கூடங்களில் இடம் கிடைத்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரசாங்க பொது பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து உயர்கல்வியை மேற்கொள்வதற்கு மொத்தம் 2,23,624 விண்ணப்பங்களை உயர்கல்வி அமைச்சு பெற்றதாகவும் அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு உயர்கல்விக்கூடங்களில் இடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் எண்ணிக்கையானது 67.33 விழுக்காடாகும். மாணவர்களின் அனைத்து விண்ணப்பங்களும் UPU ஆன்லைன் மூலம் பெறப்பட்டதாக உயர்கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியது. மாது ஒருவர் செலுத்திய கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வேனுடன் மோதியதில் அவர் காரிலிருந்து தூக்கி எறியப்பட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று காலை 6:45 மணியளவில் ஜோஹர் பாரு பந்தாலிடோ கடற்கரை பகுதிக்கு அருகில் ஜலான்ஸ்குடாய் 4வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் புரோடுவா பேசா காரில் பயணித்த 39 வயது மாது கடுமையான காயங்களுக்கு ஆளாகி
சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ASP ரவ் சலாமத் தெரிவித்தார். கடந்த 2016 ஆண்டு ஓர் இந்திய பிரஜைக்கு மரணம் விளைவித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் லாரி ஓட்டுநருக்கு 18 ஆண்டு சிறை தண்டனையை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று நிலைநிறுத்தியது. நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டின் கீழ் 18 ஆண்டு கால சிறை தண்டனை விதித்துள்ள சிரம்பான் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறைபாடுகள் இல்லை என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற நீதிபதி டத்தோ ஜபரியா முகமது யூசுப் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். காமராஜின் விண்ணப்பத்தை கூட்டரசு நீதிமன்றம் தள்ளுபடி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆண்டு நவம்பர் 27 தேதி இரவு 8 மணியளவில் சிரம்பான் சனாவாங்கில் உள்ள ஒரு பள்ளி வளாகத்தில் 39 வயது செல்வம் என்பவருக்கு மரணம் விளைவித்ததாக காமராஜ் குற்றச்சாட்டப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் காமராஜுடன் குமரவேலன் மற்றும் P தனபாலன் ஆகியோர் கூட்டாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தனர். இதில் இவ்வழக்கு தொடங்குவதற்கு முன்னதாகவே 42 வயது தனபாலன் காலமானதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.